guest of honor, director of our school academic partner, Mr. Saravanakumar Rajagopal, MBA Director, Lead Group, will give his address. வெரி குட் ஈவினிங் டு ஆல். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I say thank you so much to Victor sir to given me the wonderful opportunity. நம்ம ரூபன் சார் இப்போ பேசின மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி கற்றலையும் கற்பித்தலையும் பன்மடங்கு உயர்த்துறதுக்கு நமது பள்ளியில நெக்ஸ்ட் இயர்ல லீட் குரூப்போட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இப்போ எல்லாருமே 6th and 7th ஸ்டாண்டர்ட் 7th 8th ஹையர் செகண்டரி பேரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கீங்க. இந்த ஹையர் செகண்டரி பேரண்ட்டுக்கு இந்த லீடு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கற்றலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த நிறுவனம் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 2008 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மும்பை பேஸ்ட் ஆர்கனைசேஷன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 100 ஸ்கூல்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 9000 ஸ்கூல்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கு. இந்த 9000 ஸ்கூல்ஸ்ல இருந்து மோர் தென் 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உருவாக்குன எங்களோட எங்களோட சிஇஓ சுமித் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரியார் டு தட் ஜி லேர்ன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மவுண்ட் லிட்ரா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்கூல் மாடலில் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கான்செப்ட் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு கரிக்குலம் அவர் எதுக்காக அவர் டிசைன் பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஈக்குவல் எஜுகேஷன்ஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித் நாமினல் ஃபீஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கரிக்குலமை அவங்க டிசைன் பண்ணார். இந்த கரிக்குலம் ஒரு இன்டகிரேட்டட் கரிக்குலம். ஒரு விஷயமும் ஒன்னோட கனெக்ட் ஆகி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் சம்பந்தமாகவே தான் நீங்கள் கற்றுக்க போறீங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஃபர்ஸ்ட் நான் பேரண்ட் கிட்ட இந்த கேட்குறேன். நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் உங்கள் குழந்தைங்களை போடுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், கரெக்டுங்களா? உங்களுக்குள்ள ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்மளோட குழந்தைங்களும் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேரண்ட்ஸ் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ சிபிஎஸ்இ ஸ்கூலோ சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எங்களோட கரிக்குலமோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஃப்ளாக்ஷிப் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குழந்தைங்களுக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3x growth 1 இயர்ல நாங்கள் 1 இயர்ல கொடுப்போம். அது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் சொல்றேன். நான் ஓகே, இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு மெத்தடாலஜி இங்கிலீஷை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்கூலில். இந்த சிங்கப்பூர் மெத்தடாலஜி ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நம்மளோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 70 75 இருக்கிறாங்க. சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5ல இருக்கிறாங்க. அங்கே அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில்
இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லாக பார்க்குறாங்க, ஒரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். ரைட்? ஒரு ஸ்கில்லாக பார்க்குறாங்க, சப்ஜெக்டாக படிக்கணும். இப்போ நம்ம தமிழ் ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், ஹிந்தி ஒரு லாங்குவேஜ். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறோம். ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லாக தான் பார்க்கணும். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் நம்ம வீட்டிலேயே முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுறோம். ஓகேங்களா? ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரைட்டிங் தமிழை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாது. லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் நடக்குது. ஸோ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூலும், நான் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் சொல்ல, எல்லா ஸ்கூலும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு ஒரு தனி புக்கு, ரீடருக்கு ஒரு தனி புக்கு, அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஒரு ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுப்பாங்க. ஸோ அது எதுக்கு? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது எல்லாமே வந்துடணுமே. ஏன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு பீரியட் கொண்டு போகிறாங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கிராமராக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெசன்ஸோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லெசன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறது இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் பேஸ்டில் இருக்கும். ஸோ இந்த லெவல் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் தான் சொன்னேன் நான். ஸோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட இங்கிலீஷ் லெவல் வந்து அவங்க எந்த ஏஜில் இருக்காங்களோ அந்த ஏஜில் இப்போ இருக்கணும். அந்த ஏஜில் இல்லைன்னா ஸோ எண்ட் ஆஃப் த இயர் இதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஸோ அவங்களோட ஏஜில் இருக்கிற லெவல் ப்ளஸ் 0.5 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா லெவலில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சிங்கப்பூர் மெத்தடாலஜி பேஸ்டு இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயரில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ், இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். அது வந்து குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். நம்ம ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும்னா இட்ஸ் அ காமன் மீடியம் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளோட ஐடியா ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாடை விட்டு வெளியில் போகிறோம், இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகிறோம்னா ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஸோ டெஃபினட்டாக எல்லா பேரண்ட்டுமே வந்து நெக்ஸ்ட் இயர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் பார்ப்பீங்க. ரைட்? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷை சார்ந்து தான் அதர் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ சயின்ஸ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ். மேக்ஸ் எடுத்துக்கோங்க, ஸோ இங்கிலீஷ் மோட் ஆஃப் மீடியமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு பையனை நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ராங் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாததுனால தான். பிகாஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா அந்த கான்செப்டை அவனால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒன்று அது நான் சொல்கிறது அதர் சப்ஜெக்டில் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவன் பை ரூட் லேர்னிங், அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்காமல் அந்த பையன் புரிஞ்சு படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தானா ஓகே. இது இங்கிலீஷுக்கு மட்டும் இல்லை, அதர் சப்ஜெக்ட் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது நமது பள்ளியில் அடுத்த ஆண்டுலேருந்து அந்த மேக்ஸை எப்படி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஃபின்லேண்ட் மெத்தடாலஜி. ஏன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ த பெஸ்ட் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபின்லேண்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அதை நம்ம ஸ்கூலில் நெக்ஸ்ட் இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் எங்கள் நிறுவனத்தோட ஜாயின் பண்ணி. ரைட்? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்மலாம் இப்போ எப்படி நம்ம மேக்ஸ் கற்றுக்கிட்டோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம எப்படி மேக்ஸ் கற்றுக்கிட்டோம்னா ஸோ நம்பர்ஸை வச்சு தான் நம்ம மேக்ஸ் கற்றுக்கிட்டோம். கரெக்ட்? பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸோ குழந்தைங்க எப்படி மேக்ஸ் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேக்ஸை எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு
குழந்தைங்களை என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதாவது காங்கிரீட், பிக்டோரியல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை ஒரு செயல்முறை விளக்கம், அதாவது வந்து செஞ்சு ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பிளாக்ஸ்லேருந்து ஷேப்ஸ்லேருந்து நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன கற்றுக்குறாங்களோ அதை வந்து ஆடியோ விஷுவலில் வந்து கிளாஸ் ரூம்ஸில் பார்ப்பாங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்பர்ஸில் மேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டி முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நம்பர்ஸ்குள்ளேயே வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆகுறோம். ஸோ இது எதுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸோ சேம் புக், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே புக்கு தான், எல்லாருக்கும் ஒரே டீச்சர். அவங்க எந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து கற்றுக்கிறாங்க. பட் ஆனால் மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஒரு பையன் வந்து இப்போ 40 பேர் இருக்காங்கன்னா அந்த 40 பேரில் வந்து ஒரு 10 பசங்க வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க, 20 பசங்க வந்து ஆவரேஜாக எடுக்கிறாங்க, இன்னொரு 10 பேர் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரோ ஸ்கூலோ கிடையாது. ஓகே, ஸோ அந்த பையன் இப்போ ஆவரேஜ் லேர்னராக இருக்கட்டும், பிலோ ஆவரேஜ் லேர்னராக இருக்கட்டும், ரைட். ஸோ அந்த கான்செப்ட் அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ஆடிட்டரி லேர்னர், அந்த ஆடிட்டரி லேர்னருக்கு டீச்சர் என்ன சொல்லலாலும் டக்குன்னு அப்படியே பிடிச்சிப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு காட்சியாக பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் கிளாஸ் ரூம் ஸ்கூலில் போனீங்கன்னா நிறைய சார்ட் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பிக்சர் வரைஞ்சிருப்பாங்க. அண்ட் தென் ஒரு சில பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செஞ்சு காட்டினா, ஆக்டிவிட்டி மூலியமாக செஞ்சு காட்டினா தான் ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்கக்கூடியதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வந்து அந்த பையனுக்கு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஒரு பீரியட்லேயும் கிளாஸ் ரூம் ஸ்கூலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை நடத்த போகிறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஃபஸ்ட்டு என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாக அண்ட் தென் அந்த ஆக்டிவிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத விஷுவலாக பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் டீச்சர் வந்து ஒரு கரிக்குலமை கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஓகே, ஸோ அவன் கற்றுக்க போகிற விஷயத்த ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு அண்ட் தென் உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து படிக்க போகிறான். ஸோ இதனால் கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய, அதாவது வந்து இதை வந்து 21st century ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்கு, கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்பிடி, அதாவது லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடியே மேக்ஸ் மாதிரியே ஆக்டிவிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா எடுத்துக்கோங்க. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து நம்ம முன்னாடி வந்து இப்போ லானாலே அதை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம ரூட் லேர்னிங் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே வந்து நம்ம பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அந்த மாதிரி கிடையாது. அந்த நியூட்டன்ஸ் லாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்கில்ஸோடு சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த லா வந்து எதுக்கு அந்த லா இருக்குது, ஸோ அந்த லா எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்முறை விளக்கத்தோடு வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க போகிறோம். நாட் ஓன்லி ஃபார் சயின்ஸு, அது மாதிரி இல்லாமல் சோஷியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் வந்து இங்கே வந்து நம்ம கிளாஸ் ரூம் ஸ்கூலில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், ஸோ இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்மளோட டீச்சர்ஸை வச்சு தான் நம்ம இந்த கரிக்குலமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ டீச்சர்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போது. ஸோ கொடுத்துட்டு
டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபைனலாக இந்த கரிக்குலமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜூன் 1லேருந்து டே 1லேருந்து ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸுமே இல்லாமல் டீச்சரால் பிரமாதமாக இந்த கிளாஸஸை எடுக்க முடியும். ஸோ அதனால் டீச்சர்ஸ்க்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம்னா, ஸோ டீச்சர் முன்னாடி வந்து ஒரு புக் மேனுவலை வச்சுட்டு தான் நடத்துவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ டீச்சரோட கையில் ஒரு டேப்லெட் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்டில் அவங்களோட லெசன் பிளான்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டட் ஆகிருக்கும். ஸோ அந்த லெசன் பிளான்ஸை எப்படி கிளாஸ் ரூம்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டீச்சர் ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு பாடம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பாடத்தை எங்களோட ஸ்ட்ரக்சர் படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க கிளாஸ் ரூம்ஸில். ஸோ அதே மாதிரி எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 இன்ச் டிவி இருக்கும். அந்த டிவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஓகே விஷுவலாக அந்த குழந்தைங்களுக்கு காட்டணுமோ ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து அந்த ஆடியோ விஷுவலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி ஃபார் 2 to 3 minutes. ஸோ நீங்கள் நினச்சிக்க வேணாம், ஸோ அப்போது நெக்ஸ்ட் இயர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி தான் இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, எந்தெந்த கான்செப்டுக்கெல்லாம் வீடியோ தேவையோ அந்தந்த கான்செப்டுக்கு மட்டும் ஒரு 2 to 3 minutes வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்டராக்ஷன்லேயே தான் இருப்பாங்க. ஸோ மோர் ஓவர் வந்து எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் அந்த எல்லா கான்செப்ட்லேயும் அந்த கான்செப்ஷுவல் லேர்னிங் வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே ஆக்டிவிட்டி ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு ஃபன்ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த மாற்றத்தை ஸோ வித்தின் 6 months வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் லெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் கிளாஸ் எல்லா பேரண்ட்டையும் இன்வைட் பண்ணுவாங்க ஸ்கூல்லேருந்து. பட் இன்வைட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டீச்சர் மாதிரி ஓகே உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு முன்னாடி அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ டீச்சர் மாதிரி வந்து ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து எல்லா குழந்தைங்களும் நாட் ஓன்லி ஃபார் ஆடிட்டரி லேர்னர்ஸ், அதாவது நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புக்கு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. 40 பேர் படித்தாலும் அந்த 40 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் இருந்தாலும் அந்த 40 பேருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஸோ அப்போது ரியலாக உங்களோட குழந்தைங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஹையர் செகண்டரி பேரண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 9th and 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனால் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும் போர்டு எக்ஸாமில். ஸோ ஒரு போர்டு எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா எல்லா கான்செப்டையும் புரிஞ்சு படிக்கிறதுனால அந்த லேர்னிங் கேப்ஸுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த லேர்னிங் கேப்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு பையனோட லெவலையும் அந்த லேர்னிங் கேப்ஸ்னால தான் ஒரு பையனும் நல்லா படிக்கிற பையனா, ஆவரேஜ் லேர்னரா, பிலோ ஆவரேஜ் லேர்னரா இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேர்னிங் கேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 9th and 10th உங்கள் பையனால் they can able to score more marks in the board exam. 9th, 10th, 11th and 12th நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காலேஜில் வந்து உங்கள் பையன் சேரணும்னா கூட நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜேஇ, நீட் எல்லாமே அவங்க QSAT எல்லாமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கரிக்குலம் ஒரு பெஸ்ட் கரிக்குலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அவங்க கரஸ்பாண்டன்ட்டும் பிரின்சிபலும் நிறைய ரிசர்ச் பண்ணி ஸோ இந்த கரிக்குலமை வந்து நம்ம ஸ்கூலில் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிக்குலமை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் ஸோ ஃபைனலாக வந்து என்னோட உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு 3 வீடியோஸ் மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் எப்படி வந்து ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸில் கற்றுக் கொடுக்க போகிறாங்க, அண்ட் தென் ஒரு சயின்ஸை எப்படி கிளாஸ் ரூம்ஸில் கற்றுக் கொடுப்பாங்க, அண்ட் தென் ஒரு மேக்ஸை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோஸ் ஒரு 3 வீடியோஸ் மட்டும் நான் அதில் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். லீட் ஸ்கூலில் கற்கலாம். எப்படி மாணவர்கள் ஆங்கிலம் கற்கிறார்கள்? லீட் ஸ்கூலில் மாணவர்கள் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக இல்லாமல் ஸ்கில்லாக கற்கிறார்கள்.
இதற்கு எல்கா என்று பெயர். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். எல்காயில் மாணவர்களுக்கு வயது வித்தியாசம் பாராமல் அவர்களது இங்கிலீஷ் ஸ்கில் லெவல் அடிப்படையில் தான் சொல்லித் தரப்படுகிறது. இந்த புரோகிராம் சிங்கப்பூர் எஜுகேஷன் சிஸ்டம் அடிப்படையில் இந்திய தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. போனிக்ஸ், ஹோல் வேர்ட்ஸ், ரீடிங் மற்றும் லிஸ்னிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர் மற்றும் எழுதுதல் மற்றும் பேசும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். இவை ஒவ்வொன்றும் ஒரு பிரத்யேக ஸ்கில் மேம்படுத்த உதவும். இவை அனைத்தும் பொது விழிப்புணர்வு மற்றும் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். இது எல்காவை ஒரு சக்தி வாய்ந்த ஆங்கில திறனை கட்டமைக்கும் வழியாக மாற்றியமைக்கிறது. ஒரே ஆண்டில் எங்களது அனைத்து ஸ்கூல்களிலும் மாணவர்கள் ஆங்கிலத்தில் 180% தேர்ச்சி காட்டியுள்ளனர். ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பொறுத்தவரை மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லித் தர வேண்டுமெனில் மற்ற பாடங்களிலும் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்கா ஆங்கில கற்பித்தல் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு திறனாக பயன்படுகிறது. லீட் ஸ்கூலில் கற்கலாம். மாணவர்கள் எப்படி மேத் கற்கிறார்கள்? நிறைய மாணவர்கள் மேத் கஷ்டம் என்கிறார்கள். அதன் சிம்பிள்ஸ் மற்றும் ஆபரேஷன்ஸ் அவர்களுக்கு மிக சவாலாக உள்ளது. லீட் ஸ்கூலில் நாங்கள் உலக தரத்திலான கான்கிரீட் பிக்டோரியல் ஆப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வழியே இந்த பிரச்சனையை சரி செய்து மேத் சொல்லி தருகிறோம். கான்கிரீட் என்றால் நிஜமான பொருட்கள் மற்றும் அளவுகளை வைத்து மேத் செய்வதாகும். இது மாணவர்களை வாழ்நாள் முழுக்க மேத்துடன் தொடர்பு படுத்த உதவுகிறது. பிக்டோரியல் என்றால் படங்கள் மற்றும் டிராயிங்ஸ் உதவியுடன் மேத் செய்வதாகும். இது மாணவர்கள் காட்சி ரீதியாக மேத் கற்க உதவுகிறது. ஆப்ஸ்ட்ராக்ட் என்பது இறுதி நிலையாகும். அதில் மாணவர்கள் சிம்பிள்ஸ் மற்றும் நம்பர்ஸுடன் மேத் செய்யலாம். பெரும்பாலான ஸ்கூல்களில் மாணவர்கள் ஆப்ஸ்ட்ராக்ட் லெவல் மேத் மட்டுமே கற்கிறார்கள். ஆனால் கான்கிரீட் பிக்டோரியல் ஆப்ஸ்ட்ராக்ட் ப்ரோசஸ் பின்பற்றுவதால் மாணவர்கள் நிஜமான அளவுகளுக்கு ஏற்ப மேத் சிம்பிள்ஸ் புரிந்து கொள்ள உதவுகிறது. இப்படியாக மாணவர்கள் அவர்களுக்கான மேத் கற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு பிடிக்கும். லீட் பார்ட்னர் ஸ்கூலில் எங்களது மாணவர்கள் அனைத்து வகுப்புகளிலும் மேத் பாடத்தில் 72% தேர்ச்சி காட்டியுள்ளனர். இப்படிதான் நாங்கள் மேத் பாடத்தை மிக எளிதாக இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். லீட் ஸ்கூலில் கற்கலாம். மாணவர்கள் எப்படி EVS கற்கிறார்கள்? லீட் EVS கரிக்குலம் முற்றிலும் லேர்னிங் பை டூயிங் மெத்தட் மீது கவனம் செலுத்துகிறது. மாணவர்கள் தமது சுற்றுச்சூழலுடன் ஒன்றி கற்பதற்கு சொல்லித் தரப்படுகிறது. கற்கும் பணியில் அவர்கள் துடிப்பாக ஈடுபடுத்தப்பட்டால் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக சாலிட், லிக்விட் மற்றும் கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் போன்ற வடிவங்களை நடித்து காட்டுவதன் மூலமாக மாணவர்கள் பொருளின் துகள் தன்மையை புரிந்து கொள்ள முடியும். பொருள் எப்படி பலவாறு உருமாறுகிறது என்றும் அவற்றை வேறுபடுத்தி பார்ப்பதை எப்படி என்றும் மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். மற்றொரு EVS தலைப்பில் நிஜமான செடிமெண்டரி ராக்ஸ் பயன்படுத்தி மாணவர்கள் செடிமெண்டரி ராக்ஸ் படிக்க சொல்லித் தரப்படுகிறது. மாணவர்கள் பாறைகளின் இயற்பியல் பண்புகள் மற்றும் அதன் பல்வேறு பயன்கள் பற்றி பகுத்தறிந்து கவனமாக கற்க முடிகிறது. இதன் மூலமாக இந்த சயின்டிபிக் கான்செப்டை பிரதிபலிக்க, பதிலளிக்க மற்றும் தக்கவைக்க மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். லீட் பார்ட்னர் ஸ்கூல்ஸ் பொறுத்தவரை எமது மாணவர்கள் அனைத்து வகுப்புகளிலும் EVS-இல் 74% தேர்ச்சி காட்டியுள்ளனர். இப்படிதான் நாங்கள் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்களை சுதந்திர சிந்தனையாளராக உருவாக்கியுள்ளோம். ஸோ பேரண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயுமே வந்து டீச்சர் ஒரு ஆக்டிவிட்டி கிட்ட கொடுத்துட்டு ஸோ செஞ்சு பார்த்து, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸில் அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே. ஸோ இது எப்படி இருக்குதுன்னா, ஸோ அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்து அந்த ஒரு பையனுக்கு வந்து பக்காவாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்செப்டை அவன் பல நாள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த கரிக்குலமுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த போர்டு எக்ஸாம்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். அண்ட் தென் +1 +2ல் வந்து நீட்டில்
அவங்க நல்லா வந்து சர்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன கடைசியாக நான் கேட்குறேன்னா, ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பேரண்ட் ஆகிய உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவோம், பேரண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ டே டு டே நம்ம ஸ்கூல்ஸில் என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படிலாம் கிளாஸ் ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இயர். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல்ஸோட ஒரு கனெக்ட்லேயே இருப்பீங்க. அண்ட் தென் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸை எவ்ரி ஃபோர்த் நைட்லி, அதாவது 15 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸோ நான் எல்லாரையும் இந்த ஸ்டூடெண்ட் லெட் கான்ஃபரன்ஸில் நான் பார்க்குறேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்த ஒரு சேஞ்சஸை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you very much, sir, for elaborately explaining how Let Group and our Kristaraja School are going to collaborate with each other, give quality education to us students. Yes. Now, Kumar Rajagopal sir, the director of Lead Group, has given a very good, detailed information about how Lead Group and our school are going to collaborate with each other. அதாவது நம்ம ஸ்கூலும் லீட் குரூப்பும் சேர்ந்து எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங், அதாவது இது வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் எஜுகேஷனோட கொலாபரேட் பண்ணியிருந்தோம். அந்த டீச்சிங் மெத்தடாலஜி அண்ட் எஜுகேஷனல் ஸ்கில் வந்து ஒவ்வொரு வருஷம் அப்டேட் பண்ணிட்டே போகுது. இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கக்கூடியது லீட் குரூப். அதனால் அவங்களோட நம்ம வந்து சேர்ந்து வருகின்ற வருடத்திலிருந்து மிகச்சிறந்த கல்வியை கொடுக்க இருக்கின்றோம். அது என்னங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்னைக்கு சார் சொன்னாங்க. இதற்கு பிறகு வருகின்ற காலங்களில் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ஏப்ரல் மே மாதங்களில் டீச்சர்ஸ் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது பிறகு ஜூன் மாதம் பெற்றோர்களை அழைத்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதை எப்படி அன்றன்றைக்கு கிளாஸ் நடத்துறத நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும், அன்றன்றைக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ஃபாலோ பண்ணிட்டே வர முடியும். அதுக்கு ஃபுல் கான்டாக்டில் இருக்க முடியும். நாங்கள் பார்ப்போம். ஸோ தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மிக சிறப்பாக முழுமையாக பெற்றோர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பள்ளியோடு சேர்ந்து என்பதை மிக சிறப்பாக கொடுத்த சரவணகுமார் ராஜகோபால் சாருக்கு ப்ளீஸ் கிவ் வெரி கிளாப்பிங். I wish to honor him.